பஞ்சாப் மாநிலம் லூதியானா ஜலந்தர் பைபாஸ் அருகே உள்ள ஹோட்டல் அது. 25 வயது மதிக்கத்தக்க ஆணும் பெண்ணும் அறையெடுத்து தங்கியிருக்கிறார்கள். சில மணி நேரத்திற்கு பிறகு அறையில் இருந்து வெளியே வந்த ஆண் உணவு வாங்கி செல்வதாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வரவில்லை. செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் அறையில் சென்று பார்த்திருக்கிறார்கள். உள்ளே அந்த இளம் பெண் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அறையினுள் பேப்பர் கட்டர் கத்தி கிடந்திருக்கிறது. நடந்திருப்பது கொலை என சடலத்தை பார்த்ததும் தெரிந்துவிட்டது. அந்த பெண்ணுடன் இருந்தவர்தான் கொலையாளி என்பதையும் போலீசார் யூகித்திருந்தனர். உடனே அவரை பிடிக்கும் வேலையில் இறங்கியுள்ளனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு சண்டிகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அந்த இளைஞர் சிகிச்சைக்காக சேர்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அங்கு சென்ற போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் ஹோட்டலில் நடந்த பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஜகீர்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் அமித் நிஷாத். 25 வயதான இவர் பின்னலாடை நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் ரேகா. 25 வயதான இவர் ஒரு நர்ஸ். ரேகாவுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் அமித் நிஷாத்தோடு ரேகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். தன்னை அமித் நிஷாத் திருமணம் செய்து கொள்வார் என ரேகா அவரோடு நெருங்கி பழகி வந்திருக்கிறார். இதனால் இருவரும் அடிக்கடி ஹோட்டல்களில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார்கள். 2 பிள்ளைகளுக்கு தாயான ரேகாவை திருமணம் செய்து கொள்வதில் அமித் நிஷாத்துக்கு விருப்பம் இல்லை. பழகும் வரை பழகிவிட்டு உறவை துண்டித்து விடலாம் என நினைத்திருக்கிறார். இந்த சூழலில் அமித் நிஷாத்துக்கு வீட்டில் பெண் பார்த்திருக்கிறார்கள். அவரும் அந்த திருமணத்துக்கு ஓகே சொல்ல தடபுடலாக நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. இந்த விஷயத்தை காதலியிடம் சொல்லிவிட்டு உறவை துண்டித்து விடலாம் என அமித் நிஷாத் முடிவு செய்திருக்கிறார். இதற்காக லூதியானா ஜலந்தர் பைபாஸ் அருகே உள்ள ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார். இருவரும் தனிமையில் நேரத்தை கழித்த பிறகு அமித் நிஷாத் தனது நிச்சயதார்த்தத்தை பற்றியும் பிரேக்கப்பை பற்றியும் ரேகாவிடம் கூறியிருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ரேகா காதலனோடு சண்டையிட்டிருக்கிறார். வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றிவிடவே பேப்பர் கட்டரை எடுத்து அமித் நிஷாத்தின் உயிர் நாடியை தாக்கி இருக்கிறார். பதிலுக்கு ரேகாவை அமித் நிஷாத் தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். பிறகு சடலத்தை அறையிலேயே போட்டுவிட்டு சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு சென்றதாக அமித் நிஷாத் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ரேகா தரப்பில் நடத்திய விசாரணையிலும் அவரது செல்போனை ஆய்வு செய்ததிலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. 2023ஆம் ஆண்டில் இருந்து அமித் நிஷாத் ரேகாவோடு பழக முயன்றிருக்கிறார். அவரை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதுதான் அவரின் எண்ணம். இதற்காக நல்லவனைப் போல நெருங்கி பழக முயன்றிருக்கிறார். இந்த சூழலில் சென்ற வருடம் 2 குடும்பத்தினரும் சேர்ந்து சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது ரேகாவின் செல்போனில் இருந்து அவரது போட்டோக்களை தனது செல்போனுக்கு மாற்றிக்கொண்ட அமித் நிஷாத் அந்த போட்டோக்களை மார்பிங் செய்து ரேகாவுக்கு அனுப்பி தனது ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் ஆபாசமாக சித்தரித்த போட்டோக்களை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு விடுவதாக மிரட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன ரேகாவை அமித் நிஷாத் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் அமித் நிஷாத்தின் டார்ச்சரை தாங்க முடியாத ரேகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரை திரும்ப பெற சொல்லி அமித் நிஷாத் மிரட்டி வந்திருக்கிறார். இந்த சூழலில் ரேகாவின் மகன் இறந்துவிடவே துயரத்தில் இருந்தவருக்கு ஆறுதல் சொல்வதைப் போல நெருங்கிய அமித் நிஷாத் அவரை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்.
இதனை நம்பிய ரேகா தனது புகாரை வாபஸ் பெற்றிருக்கிறார். அமித் நிஷாத் எப்படியும் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என ரேகா நினைத்திருந்த நேரத்தில்தான் அவரை கழற்றிவிட்டு அமித் நிஷாத் வேறு பெண்ணை நிச்சயம் செய்திருக்கிறார். இதனால் ஏற்பட்ட தகராறில் ரேகாவை அமித் நிஷாத் கொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.